कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम् आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदाम् अस्मद्गुरुभ्यो नमः। अस्मद्देशिकमस्मदीयपरमाचार्यान् गुरून् श्रीमल्लक्ष्मणयोगिपुङ्गवमहापूर्णौ मुनिं यामुनं रामं पद्मविलोचनं मुनिवरं नाथं शठद्वेषिणं सेनेशं श्रियमिन्दिरासहचरं नारायणं संश्रये। सकलवेदान्तसारार्थपूर्णाशयं विपुलवादूलगोत्रोद्भवानां वरं रुचिरजामाद्रियोगीन्द्रपादाश्रयं वरदनारायणं मद्गुरुं संश्रये। वादूलकुलवार्दीन्दुं वरदार्यतनूभवं वात्सल्यादिगुणावासं वन्दे श्रीरङ्गदेशिकम्। श्रीरङ्गार्यगुरोः पुत्रं धीशमादिगुणार्णवम् श्रीनिवासगुरुं वन्दे वेदान्तद्वयसारथम्। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराड्भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराभ्यां परिचितचरणौ रङ्गराजं भजेऽहम्। उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेमकटाक्षलीलां श्रीरङ्गहर्म्यतळमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। श्रीरामचन्द्रश्रुतपारिजातः समस्तकल्याणगुणाभिरामः सीतामुखाम्बोरुहसञ्चरीकः निरन्तरं मङ्गलमातनोतु। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति पराङ्गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் விழியதாக்கும் வீரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நிறுபட்டுழிய வாகை சூடிய சிலை இராமன் தோள்வழி கூறுவோர்க்கே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைக்காக அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே ஸ்ரீ ராமபிரானுடைய திருவருளை சீதா ராமச்சந்திரனாகவும் அவனுடைய பரிவாரங்கள் லக்ஷ்மண பரத சத்ருக்னாதிகளோடு ஆஞ்சநேய சுவாமியின் பரிபூர்ணமான திருவருளை உலகம் எல்லாம் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக எம்பெருமானுடைய கட்டளைக்கிணங்க படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகண்ட கோயில் ராமானுஜனுடைய திருவருளையும் பெற்றுக்கொண்டு கம்பன் கண்ட வால்மீகி என்னும் ஒரு தலைப்பிலே
ஒரு விசேஷமான அர்த்தங்களை எம்பெருமான் எனக்கு அருளிச் செய்த பிரகாரமாக அதை உலகம் நன்மைக்காகவும் யாம் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும் என்பதான ஒரு விசேஷமான குறிக்கோளோடு கூட இன்றைய தினம் தொடங்கப்படுகிறது. ஸ்ரீராமாயணம் என்பது வேதாந்த விழுப்பொருள் அத்தனையும் உள்ளே குடிகொண்ட கோயில். அது அந்த ஸ்ரீராமாயணத்தை வால்மீகி மகாமுனிவர் எழுதினார் என்பது லோக பிரசித்தம். அது தேவநாகரம் என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத பாஷையிலே 24,000 ஸ்லோகங்களாக எழுதப்பட்டது. அதையே கம்பநாட்டாழ்வான், அழுந்தூரில் வாழ்ந்த கம்பநாட்டாழ்வான் என்பவர் 12,000 ஸ்லோகங்களாக இதை செந்தமிழிலே வடிவெடுத்து கொடுத்தார். இங்கே உபன்யாசகர்கள் பற்பலர் சம்ஸ்கிருத பாஷையில் சொல்லும் பொழுது வால்மீகி ராமாயணத்தினுடைய தாத்பொருளை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு அதை அர்த்தத்துடன் மிகப்பெரிய வியாக்கியானமாக செய்துள்வார்கள். அது தற்காலத்திலும் கூட நடைபெறுகின்றது. செந்தமிழ் புலவர்கள் பற்பலர் கம்பநாட்டாழ்வானுடைய ராமாயணத்தினுடைய அந்த பாசுரங்களை கொண்டே தன்னுடைய வியாக்கியானங்களை வைத்து கொண்டும் நமக்கும் முன்னோர்கள் எழுதியதான அந்த கம்பராமாயணத்தினுடைய வியாக்கியானத்தை கொண்டும் பற்பல விதமாக இதையெல்லாம் சொல்வடிவம் அமைத்து இங்கே உபன்யாசித்தருள்வார்கள். ஆனால் அடியேனுக்கு எம்பெருமானார் இட்ட கட்டளை என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த வால்மீகி ராமாயணமும் கம்பராமாயணமும் எந்த எந்த இடத்திலே ஒற்றுமையாக வருகிறது, எந்த எந்த இடத்திலே யாருடைய குறிக்கோள் மேலாக வருகிறது, யாருடைய குறிக்கோள் அங்கே மேன்மையாக சொல்லப்படுகிறது என்பதான விவரங்களை வால்மீகி என்பவர் எப்படி எடுத்தருள்கிறார், அதைப்போல் கம்பநாட்டாழ்வான் எப்படி எடுத்தருள்கிறார் என்பதான விவரங்களை கம்பநாட்டாழ்வார் கண்ட வால்மீகி, கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்பது ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தோடும் சேர்த்து வேதங்களோடும் சேர்த்து இதை நீ சொல்ல வேண்டும் என்று எம்பெருமானுடைய கட்டளை. பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத தேஜசா பகவத கர்மணா பகவத கர்ம கரிஷ்யாமி என்று ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தினுடைய சாரபூதங்களை நமக்கு சொல்லக்கூடியதான இந்த மந்திரத்தை கொண்டு கம்பநாட்டாழ்வானுடைய ஒரு சில பாசுரங்களைத்தான் நம்மால் அங்கே குறிக்கோளாக காட்ட முடிகிறது. அதைப்போல் வால்மீகியினுடைய குறிக்கோள் உள்ள ஸ்லோகங்களை ஒரு சில இடங்களில் எடுத்து முன்னொரு காலத்திலே சுமார் 60-70 வருடங்களுக்கு முன்பாக காவிய ராமாயணம் என்றும் பற்பலவிதமான ராமபிரானை கற்போம் என்றும் பற்பலவிதமான நூல்களை நம்முடைய பெரியவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். அந்த நூல்களின் ஒரு சில துணைகளை கொண்டு இந்த கம்பன் கண்ட வால்மீகி என்னும் ஒரு விபரத்தை இங்கே உரைக்கலாம் என்பதாக அவனது இன்னருளை கொண்டு ஆரம்பிக்கிறோம். அதாவது ஸ்ரீராமாயணத்திற்கு என்ன பெருமை என்று கேட்டால், இது பரமபதத்திலேயே இந்த இந்த மாதிரியாக இவர்கள் அங்கே அவதரிக்க வேண்டும் என்பதான ஒரு மேன்மையை நமக்கு சொல்லிவிட்டார்கள். ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் என்பது எப்படி சரணாகதி தத்துவத்தை நமக்கெல்லாம் முன்மொழிந்ததான ஒரு ஆகமமோ, அதைப்போல் ஸ்ரீராமாயணமும் சரணாகதி தத்துவத்தைத்தான் இங்கே உரைப்பதாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஸ்ரீராமாயணம் என்பது பாலகாண்டத்திலே தேவர்கள் எம்பெருமானிடம் சரணடைந்தார்கள். அதை போலவே அயோத்தியா காண்டத்திலே மகாமுனிவர்களாகட்டும் லக்ஷ்மணராகட்டும் இங்கே சரணடைந்தார். என்ன கேட்டால் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக. தேவர்கள் சரணடைந்தது என்பது தங்களை காத்தருள வேண்டும், பூலோகவாசிகள் எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும், அதற்கு நீர் ராமனாக அவதரித்து
இந்த மாதிரியான இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவர்களுடைய சரணாகதி. ஆரண்ய காண்டத்திலே இங்கே விசேஷமாக என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டாக்க, சுக்ரீவனுடனும் அதே மாதிரியாக இங்கே மகர்ஷிகளுடனும் இவர்கள் அங்கே சரணடைய ஸ்ரீ ராமபிரான் அவர்களை காத்தருளினார் என்பதான ஒரு விஷயங்கள். அடுத்ததாக கிஷ்கிந்தா காண்டத்திலே ஆஞ்சநேயன் சுக்ரீவன் போன்றவர்களுடைய சரணாகதி, சுந்தர காண்டத்திலே திரிஜட்டையினுடைய சரணாகதி, யுத்த காண்டத்திலே விபீஷண சரணாகதி என்பதாக 6 விதமான சரணாகதியையும் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் சொல்லுவது போல இங்கே ஷட்விதா சரணாகதி என்று ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூலஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, கோத்ருத்வ வரணம் ததா என்பதாக 6 விதமான சரணாகதியை இங்கே ஸ்ரீபாஞ்சராத்திராகமம், லக்ஷ்மி தந்திர சம்ஹிதையம், ஸ்ரீபிரஷ்ண சம்ஹிதையம் சொல்லுவதைக் கொண்டே இங்கே ராமபிரானிடம் இந்த மகர்ஷிகள் எல்லோரும் சரணடைந்தார்கள். எம்பெருமான் ஸ்ரீமன்னாராயணனிடம் தேவர்கள் சரணடைந்தார்கள் என்பதான சரணாகதி தத்துவத்தை அதன்படியே நமக்கு காண்பித்து கொடுப்பதற்கான காவியம்தான் இந்த ஸ்ரீராமாயணம் என்பது. அந்த ஸ்ரீராமாயணம் என்பதை நாம் அனுபவித்து பார்த்தோமேயாகில் லக்ஷ்மி தந்திர சம்ஹிதையிலே யதாஹி சந்திரிகாம் திருஷ்ட்வா நிருணாம் சேத பிரசீததி வித்யாம் இமிமாம் ததா திருஷ்ட்வா யோகினாம் ஹிருத் பிரசீததி. அதாவது மிகப்பெரிய நல்ல மலர் தோட்டம், அந்த மலர் தோட்டம் நல்ல விதமாக புஷ்பித்து குலுங்கும் பொழுது அதை நாம் அதிகாலை வேளையிலேயோ சாயந்திர வேளையிலேயோ அல்லது மத்தியான வேளையிலேயோ பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த புஷ்பங்கள் புஷ்பித்ததான ஒரு சௌந்தரியத்தை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் நம்முடைய மனது குளிர்கிறதோ சந்தோஷப்படுகிறதோ அதைப்போல் இந்த ஸ்ரீராமாயணம் என்னும் விருட்சத்தை, மரத்தை பார்க்கும் பொழுதும் அதில் உள்ள கைங்கரியங்கள், சரணாகதி போன்றதான தத்துவ புஷ்பங்களையும் அதன் மூலமாக இவர்கள் பெற்ற அனுபவ பழங்களையும் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதும் குளிரும் என்று மகாலட்சுமியானவள் சொன்ன ஸ்லோகம் இது. யதாஹி சந்திரிகாம் திருஷ்ட்வா நிருணாம் சேத பிரசீது. சேதகா என்று சொன்னால் இந்த இடத்துல மனசு, மனது என்பது எப்படி குளிர்கிறதோ அதைப்போல் மகான்களுக்கு, இந்த அர்த்தம் புரிந்து படித்தவர்களாகட்டும் அல்லது புரியாமல் கேட்பவர்களாகட்டும் அல்லது ஏதோ ஸ்ரீராமாயணம் என்பதான இந்த சரித்திரத்தை நாம் வாயினால் சொல்பவர்களுக்கு கூட மனமானது குளிர்ச்சியாகிவிடும்னு சொல்றார். வித்யாம் இமாம், இதற்கு பெயர் பிராட்டியார் சூட்டின பெயர் என்ன என்று கேட்டாக்க வித்யா என்று பெயர். ஸ்ரீரங்க பிரம்ம வித்யா என்பது எப்படி ரங்கநாதனுக்கே ஏற்பட்டதோ இந்த வித்யா என்பது மகாலட்சுமிக்கென்றே ஏற்பட்டது என்று ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தில் லக்ஷ்மி தந்திர சம்ஹிதையில பிராட்டியாரே சொல்றார். அதனால்தான் ஸ்ரீராமாயணம் என்பது நம்முடைய பெரியவர்கள் சொல்றச்சே சீதாயா சரித்தம் மகத்து என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக இந்த சீதா மகாலட்சுமியினுடைய வித்யானது இதை நாம் கேட்க கேட்க, இதை நாம் படிக்க படிக்க, வாசிக்க வாசிக்க நம்முடைய மனது என்பது மிகவும் குளிர்ச்சியாகிவிடும்னு சொல்றார். இந்த ஸ்ரீராமாயணம் என்பது வேதத்தினாலேயே அறுதியிருக்கப்படுகிறது. பாலகாண்டத்தில் இந்த க்ஷேத்திரம் அயோத்தியா க்ஷேத்திரம் என்பது பரமபதத்திற்கும் பெயர் உண்டு, வைகுண்டத்திற்கும் பெயர் உண்டு, அயோத்தியாக பிரபஞ்சத்திற்கும் பெயர் உண்டு, பூலோகத்திலும் பெயர் உண்டு. யோ வைதாம் பிரம்மணோ வேத அமிர்தேனாவிருதாம் புரீம். அந்த பிராகாரங்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அமிர்தமயமாக இருக்கக்கூடியது என்று பாலகாண்டத்திலே அந்த அயோத்தியை பற்றி நினைப்பவர்களாகட்டும், இந்த இடத்துல அயோத்தி என்பதற்கு முன்பு சொன்ன மாதிரியே பரமபதம்னு அர்த்தம் உண்டு, வைகுண்டம் என்றும் அர்த்தம் உண்டு, சாக்ஷாத் அயோத்தி என்றும் பெயர் உண்டு. அந்த அயோத்தியானது
அமிர்தேனாவிருதாம் புரீம், அதை நினைப்பவர்களுக்கு தஸ்மை பிரம்மச்ச பிரம்மாச்ச ஆயு கீர்த்திம் பிரஜாம் ததுஹு என்று வேதம் சொல்லுகிறது. பாலகாண்டத்தை வாசிப்பதனாலேயே இவர்களுக்கு ஆயுள், கீர்த்தி, புகழ் போன்றதான பற்பல விதமான நல்ல விதமான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். அதை போலவே அயோத்தியா காண்டத்திலே ஸ்ரீராமபிரானை பற்றி வேதம் சொல்லும் பொழுது தன்வனாகா தன்வனா ஜிஞ்சயேமா என்று தனுஷத்ரு என்று சத்ருக்களை அழிக்கக்கூடிய பலம் யாருக்கு உண்டு என்று கேட்டால் ஸ்ரீ ராமபிரானுக்குத்தான் உண்டு. அந்த ஸ்ரீராமபிரானுடைய ஆயுதம் எது என்று கேட்டாக்க இந்த தனுஷ், அந்த வில். அந்த வில்லை கொண்டுதான் அவன் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் செய்தான் என்று அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டத்திலே இதை பற்றியதான விஷயங்கள் சொல்றது. கிஷ்கிந்தா காண்டத்தில் என்ன சொல்றதுன்னு கேட்டாக்க அங்கே அனுமான் வந்து சேர்றான். அந்த அனுமானுடைய நட்சத்திரமானது ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் பாத்மசம்ஹிதை ரீதியாக பார்த்தோம்னாக்க அனுராதா நட்சத்திரம் என்றுதான் சொல்லுகிறது. இதில் ஜோதிஷக்காரர்கள் மூலா நட்சத்திரம்னு சொல்றா. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு மாத்திரம் சதபிஷா நட்சத்திரம், சதய நட்சத்திரம்னு சொல்லுவா. பிரபஞ்சம் பூராகவும் பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருந்தாலும் அந்த அனுராதா நட்சத்திரம் என்பதுதான் உத்தமம் என்று நம்முடைய பெரியவர்கள் கொண்டாடும் பொழுது இந்த அனுராதா நட்சத்திரத்தை வேதம் சொல்லும் பொழுது கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சாரத்தை எல்லாம் எடுத்து சொல்கிறதாம். ரித்யாஸ்ம ஹவ்யேர் நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தஹ சதம் ஜீவேம சரதஸ்ஸ வீரா என்று சமஸ்த விதமான மங்கள காரியங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த அனுராதா நட்சத்திரத்தினுடைய வேதத்தை சொல்லிதான் இங்கே நம்முடைய பெரியவர்கள் காரியக்கிரமங்கள் ஆரம்பிப்பார்கள். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இங்கே அவதரித்தவர்களாகட்டும், இந்த அனுராதா நட்சத்திரத்திலேனுடைய பலனை சொல்லால் கூட மித்ரம் தேவம் மித்ரதேயன்னஹா, இதன் மூலமாக பிறந்தவர்களுக்கு விரோதி என்பவர்களே இருக்க மாட்டார்கள். அதுதான் மித்ரம். இரண்டாவது, எங்கெங்கேயோ பிறந்தவர்களை கூட இவர்கள் மித்ரனாகவும் சன்மித்ரனாகவும் ஆக்கிக் கொள்வார்கள் என்பதுதான் அனுஷ நட்சத்திரத்தினுடைய பலனாக இங்கே சொல்றது. அதைத்தான் ராமபிரானுக்கும் ஹனுமானுக்கும் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட முதலாக இங்கே நமக்கு சேவசாதித்த ராமபிரானுக்கு சமத்து விதமான மங்களங்களும் உண்டாகும், கவலைப்பட வேண்டாம் என்று முதல்ல உரைத்தவன் யார் என்று கேட்டால் இந்த அனுராதா நட்சத்திரத்திலே அவதரித்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சாரபூதமாக இருக்கக்கூடிய ஹனுமான் தான். அதனால தான் இந்த வேதமானது அனுராதான் ஹவிஷா வர்தயந்தா சதஞ்சீவேம சரதஸ்ஸ வீரான் என்று இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை வாசிப்பவர்களுக்கு 100 வயது பக்குவமாக வாழ்வார்கள் என்று வேதமே சொல்லுகிறது. அதேபோல் சுந்தரகாண்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதிலேயும் ஹனுமானுடைய வைபவம் தான் முக்கியமாக சொல்லிருக்கு. ஏன்னா சுந்தரே சுந்தரம் நாரி அந்த சொல்றச்சே சீதையனுடைய அழகும் விசேஷம்தான், ராமபிரானுடைய அழகும் விசேஷம்தான். ஆனால் இதை எல்லா காட்டிலும் இருவரையும் சேர்த்து வைத்ததான ஹனுமானுடைய வைபவம் இருக்கே அதுதான் சுந்தரமாக சொல்லப்படுறதுனால இந்த சுந்தர காண்டம் என்பது ஹனுமானுக்குன்னே ஏற்பட்டதான ஒரு காண்டமாம். இந்த ஹனுமான் யாருடைய புத்திரன் என்று கேட்டாக்க வாயு புத்திரன் என்று பெயர். அந்த வாயுவிற்கு வாதம் என்று பெயர். இந்த கோஷசாந்தி என்பதான விஷயத்திலே ஆவாதவாகி பேஷஜம் விவாதவாகி யத்ரபஹ த்வகும் ஹி விஸ்வபேஷஜோ தேவானாம் தூத ஈயசே த்வா விமௌ வாதௌ வாத ஆசிந்தோரா பராவதஹ தக்ஷம் மே அன்ய ஆவாது பராண்யோ வாது யத்ரபஹா என்று வேதம் சொல்லும் பொழுது ஆ சிந்தோ ஆ பராவதஹா, இந்த சிந்துவாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தை நீர்தான் கரையை கடந்து சென்று வாயு மார்க்கமாக எப்படி கடக்கப் போகிறீர் தெரியுமோ? ஆவாத்தவாகி பேஷஜம்
இது பேஷஜம் என்றால் மருந்து. சீதை கண்டுபிடித்தவுடனே கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஏற்பட்ட மருந்து ஸ்ரீராமாயணம் என்னும் ராமநாம மருந்து. சீதையினுடைய செவியில் விழுந்த மருந்து இந்த மருந்து. இதை உரைத்தவன் ஆஞ்சநேயனாம். அதனால தான் வாதவாகி பேஷஜம் என்று சொன்னார். துவகும்கி இந்த மருந்து கேட்டதனால கண்டேன் சீதையை என்று திரும்பவும் வந்து ராமபிரானிடம் உரைத்ததனால ராமனுக்கும் அது செவிக்கினிய மருந்தாக மாறிவிட்டது. அந்த இரண்டு மருந்தையும் கொண்டு கொடுத்தவன் யார் என்று கேட்டால் சாட்சாத் ஹனுமான் தான். பின்னாடி யுத்த காண்டத்தில் எவ்வளவோ மருந்துகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தால் கூட அதற்கு முதலாக கொண்டு வந்து கொடுத்ததான காண்டம் இந்த சுந்தர காண்டமாம். இந்த சுந்தர காண்டத்தை தான் இந்த கோஷசாந்தியானது ஹனுமானுக்கென்றே வாதவாகி பேஷஜம் என்று வாயுபுத்திரனே உன் மூலமாகத்தான் துவகும்ஹி விஸ்வபேஷஜா, இந்த ராமநாமம் தான் பிரபஞ்சம் எல்லாவற்றிற்கும் மருந்தாக அமையப் போகிறது. அந்த ராமநாமத்தை கொண்டு எப்படியெல்லாம் நம்மையெல்லாம் நாம் அனுபவிக்கலாம் என்பதான அனுபவ காரியத்தை நீந்தான் காட்டப் போகிறார். துவகும்ஹி விஸ்வபேஷஜா, உலகிற்கு காட்டியருளக்கூடியவன் ஆஞ்சநேயா நீந்தான். ஆகையினால் உனக்கு இந்த சூக்தமாவது அமையட்டும் என்று சொல்லி இந்த கோஷசாந்தி என்பதானது உரைக்கிறதாம். அடுத்ததாக இங்கே யுத்த காண்டம் என்று வரும் பொழுது இது முழுக்க எப்படி இருக்கும்னு கேட்டாக்க உண்மையினுடைய உரைகளாகவும் சரணாகதி தத்துவத்தை உரைப்பதாகவும் தர்மத்தினுடைய விஷயங்களை சொல்வதாகவும் இருப்பதனால உபனிஷத்தினுடைய பாஷ்யங்கள் எல்லாம் இதிலேதான் இருக்கிறது. சத்யம் வத தர்மஞ்சரா என்று உபனிஷத் எப்படி கோஷிக்கிறதோ அதை போலவே சத்தியத்தையும் தர்மத்தையும் இங்கே உரைப்பதான ஒரு காவியம் எது என்று கேட்டாக்க இந்த யுத்த காண்டத்தினுடைய ஒரு வைபவம் தான். ஆகையினால இந்த 6 காண்டங்களும் இங்கே வேதஸ்வரூபமாகவும் வேதவேத்யே பரே பும்சி வேதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா என்று வேதங்கள் அனைத்தும் எங்கே போய் ஒரே நிலமாக சேர்ந்தது என்று கேட்டால் இந்த ஸ்ரீராமாயணம் என்ன பண்ணக்கூடியதான இந்த வேதத்தின் உட்பொருளாக நமக்கு அமைவதனால தான் இந்த ஸ்ரீராமாயணத்தை நம்முடைய பெரியவர்கள் அனுதினமும் நம்முடைய இல்லங்களிலாகட்டும் மடங்களிலாகட்டும் ஆலயங்களிலாகட்டும் இதை அனவரதம் பாராயணம் செய்து கொண்டே இருந்தார்களாம். இப்பவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இன்றைய தினம் லோகத்தில் எவ்வளவோ அபவாதங்கள் அபக்கியாதிகள் நடந்தால் கூட ஏதோ ஒரு காலத்தில் நல்ல விதமாக மழை பொழிகிறது, ஏதோ ஒரு ஜீவன்கள் நல்ல விதமாக பிழைத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் எங்கேயோ ஒரு மூலையிலே எங்கேயோ ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு இந்த ஸ்ரீராமாயணத்தையும் இந்த ஹனுமத் வைபவத்தையும் சீதையினுடைய வைபவத்தையும் எல்லாம் இவர்கள் அனுபவித்து பாராயணம் செய்து கொண்டிருப்பதனால தான் இங்கே உலகம் நன்மை பட்டு விளங்குகிறது என்று சொல்றார். அதைத்தான் கம்பநாட்டாழ்வான் சொல்லும் பொழுது உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்லி இங்கே ஸ்ரீராமபிரானை சரணடைவதற்கு முன்பாக இங்கே எம்பெருமானை சரணடைந்தான் சொல்றார். இந்த உலகம் யாவையும் என்பதான பாசுரத்திற்கு நம்முடைய பெரியவர்கள் பற்பல விதமான வியாக்கியானங்களை எழுதியிருக்காள். அந்த பற்பல விதமான வியாக்கியானங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாம் உளவாக்கலும் என்று சொல்றச்சே சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மூன்றையும் செய்யக்கூடியவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய சரணாகதி தத்துவத்தை பரமபதத்தில் தேவர்கள் சரணடைந்த தத்துவத்தை இங்கே கம்பநாட்டாழ்வான் முதல் பாசுரத்திலேயே இங்கே அமைக்கிறார். இதையேத்தான் எம்பெருமானார் என்ன பண்ணாராம், தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலேயே அகில புவன ஜன்ம தேமபங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவதுமபரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்று ஆரம்பித்தார். இங்கே புவன ஜன்ம ஸ்தேம பங்கம் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும்
ஸ்திதி, அடுத்தது நீக்கலம், அடுத்தது சம்ஹாரம். இந்த மூன்றையும் செய்பவன் யார் என்று கேட்டால் அழகிலா விளையாட்டுடையான் என்பதான ஸ்ரீமன் நாராயணன் தான் செஞ்சின்றிருக்கான். அவனுடைய திருவிடையை நாம் பற்றுவதனாலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக அமையும். ஆகையினால் நான் அந்த ஸ்ரீராமன் நாராயணனை சரணடைந்து ஸ்ரீராமாயணமாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்த விழுப்பொருளுடைய காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி இங்க மங்கள ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் பொழுது இங்கே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையே தொழுது ஆரம்பிக்கிறான்னு சொல்றார். ஆகினால்தான் இந்த வேதத்தின் உட்பொருள்கள் எல்லாம் குழுமிய ஒரு சாஸ்திரம் இது என்று கேட்டால் சாட்சாத்து ஸ்ரீராமாயணம் என்று இங்கே சொல்றாராம். அப்போ பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் எல்லாமே வேதத்தினுடைய விழுப்பொருளையும் வேதாந்தத்தினுடைய உட்பொருளையும் உள்ளே கொண்டது. அதை போலவே கம்பநாட்டாழ்வான் எழுதியதான இந்த ராமாயணமும் கம்பராமாயணமும் கூட சாட்சாத்து ஆழ்வார்களுடைய பாசுரங்களை உள்ளடக்கியது. ஏன்னா ஆழ்வார்கள் பாசுரம் அனைத்தும் வேதம் அனைத்துக்கும் வித்து. இவரும் அந்த ஆழ்வார் பாசுரங்களையே தன்னுடைய மனசிலே வைத்து கொண்டு ஆகையினாலே இந்த ராமாயணத்தை எழுதினத்தினால்தான் நம்முடைய பெரியவர்கள் வியாக்கியானங்களிலே பற்பல இடங்களிலே இந்த கம்பராமாயணத்தினுடைய பாசுரங்களை எடுத்து கையாண்டு அதை நமக்கு வியாக்கியான ரூபமாக நமக்கு இங்கே அளித்திருக்கிறாராம். அந்த மாதிரியாக ஸ்ரீராமாயணம் என்பது வேதத்தின் உட்பொருள். இதிகாச சிரேஷ்டம் என்று பெயர். சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லுவதல் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள். அதே போன்றதாக மகாபாரதம் என்பது தூது சென்றவன் ஏற்றத்தை பற்றி சொல்லுகிறதாம். ஆகையினால இந்த இருவருடைய ஏற்றத்தை பற்றியும் சொல்லக்கூடிய இதிகாசமானது என்ன சொல்கிறது என்பதான விஷயத்தை மேன்மேலும் அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.